நாம் நீதிக்காக குரல் கொடுக்கிறோம், பாதிக்கப்பட்டவருக்காக குரல் கொடுக்கிறோம். எனவே இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிப்பதற்கு ஒப்படைக்க வேண்டும். ஒரு தலித் 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தலித் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கண்ணை மூடிக்கிட்டு SC ஆக்ட் போடணும். அப்படி போலனா அந்த அதிகாரியை 411A படி அவன் மேல கேச போட்டு உள்ள தூக்கி போடணும். தமிழகத்தில் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். சட்டமே கிடையாது. ஆந்திராவில் இன்னொரு ஊர்ல ஒரு பெண்ணை ஒரு பையனை கொண்டுட்டாங்க, குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்துக்கு பார்த்து 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துட்டு வந்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில். விரியாலகுடா என்ற இடத்துல ஒரு இளம் பெண், பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது. அவன் கர்ப்பிணி பெண், அம்ருதா என்ற அந்த பெண்ணுக்கு பெயர். அந்த குடும்பத்தை போய் பார்த்தோம். அந்த குடும்பத்துக்கு கட்சி சார்பில் நிதி கொடுத்துட்டு வந்தோம். இந்தியா முழுவதும் நடக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது, மகாராஷ்டிராவில் நடக்கிறது, ஆந்திராவில் நடக்கிறது. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால், மதம் விட்டு மதம் திருமணம் செய்தால் கொடூரமாக ஆணையோ பெண்ணையோ அல்லது இருவரையுமோ கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய போக்கு. கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஓசூரில் எப்படி அந்த பெண்ணையும் பையனையும் சேர்த்து கொலை செய்து ஆற்றிலே விட்டு விட்டார்கள். அதை கண்டித்து அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. யார் யாரை விரும்புகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. யாரையும் போய் திருமணம் செய்து கொள்கின்ற எந்த இடத்தில் நாம் ஊக்கப்படுத்தியதில்லை. ஆனால் இது காலம் முழுவதும் மனித குலத்தில் நிகழ்ந்து வருகிற ஒன்று. அமுலுவை நமக்கு தெரியுமா? அமுலுவை காதலித்த கௌதமனை தெரியுமா? அவர்களுக்கு இடையிலே காதல் மலர்ந்தது இந்த குடும்பத்துக்கும் தெரியாது, அந்த குடும்பத்துக்கும் தெரியாது, குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கே தெரியாது என்கிற போது திருமாவளவருக்கு எப்படி தெரியும்? ஆனால் இப்போது எந்த இடத்திலே நாம் தலையிடுகிறோம் என்றால், கௌதமனை அநியாயமாக கொலை செய்திருக்கிறார்கள், அடித்துக் கொண்டு தூக்கிலே மாட்டி இருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இது நடக்கிறது. அவனாக போய் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அதுவும் அவங்க வீட்டிலே மேல மாடியில் போய். அதுவும் இரவு 7:30 மணி. 7:30 மணி வீட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்களா? இரவு 10 மணிக்கு நல்லா தூங்கிட்டேன்னு சொல்லலாம். விடியற்கால 5 மணிக்கு நடந்ததுன்னா கூட யாரும் எழுந்திருக்கலன்னு சொல்லலாம். பகல் வேலைனா கூட நாங்கெல்லாம் வெளியில போயிட்டோம், கும்முடிப்பூண்டி போயிட்டோம், அங்க போயிட்டோம், இங்க போயிட்டோம், பெரிய வேலை சாமி கும்பிட போயிட்டோம், அல்லது சென்னைக்கு போயிட்டோம். ஆள் இல்லாத நேரத்தில் அவன் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லலாம். 7:30 மணி என்பது ஊர் அடங்குகிற நேரமா? தெரு அடங்குகிற நேரமா? வீட்டில் யாரும் இழுத்துக் கொண்டு இருக்கவில்லையா? யாரும் இல்லாத நேரத்தில் எப்படி அவன் தற்கொலை செய்து கொள்ள முடியும்? இல்லாமல் இருந்தார்களா? எல்லோரும் இருக்கிற நேரத்தில் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும்? என்னதான் அவன் இன்னொரு சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலும் தான் பெற்ற பிள்ளை என்கிற நிலையில அவன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பானே. ஆனால் தடுக்க வேண்டும் என்றல்லவா எண்ணம் வந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இவ்வளவு சொல்லியும் நம் பேச்சை கேட்கவில்லையே என்று அவனை அடித்து கொலை செய்து தூக்கிலை மாட்டியிருக்கிறார்கள். அல்லது கண்ணகி முருகேசன் வாயிலே பாய்ச்சலை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டதாக செய்ததை போல இவர்களே தூக்கில் மாட்ட வைத்திருப்பார்கள். கட்டாயப்படுத்தி தூக்கிலை மாற்றினால் என்ன செய்யும்? தற்கொலை என்றதை இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தற்கொலைலாம் சொல்ல தெரியும், சொல்ல மாட்டான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தற்கொலைலாம் சொல்ல முடியாது. ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது கழுத்தை நெருக்கிச்சு அதனால மூச்சு திணறி இறந்தான். அதில் ஹேங்கிங் பண்ணாக்க அதில் அயாயில் போன்னு ஒரு போன் இருக்கு, அது உடைஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. தானா ஒருத்தன் தூக்கு மாட்டிக்கிட்டான்னா அவனுக்கு மலை ஜலம் வெளியேறும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மலை ஜலம் வெளியேறும், அதை பார்ப்பாங்க. ஆணா இருந்தால் செமன் வெளியாகும், உடலில் இருந்து விந்து வெளியாகும், நாக்கு வெளியே தள்ளும். ஏன்னா போராடுவாங்க, நாக்கு வெளியே தள்ளும். சில நேரங்களில் பல்லால நாக்கை கடிப்பாங்க, பல்லுல காயம் இருக்கு, பல் காயம், அவருடைய பல்லே அவருடைய நாக்கை கடிச்சு காயம் இருக்கு. இதெல்லாம் தற்கொலை செய்து கொள்கிற போது நிகழக்கூடியது. அடித்து கொன்றாக இதெல்லாம் நடக்காது. அடிச்சு கொன்ன பிறகு அல்லது கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்ன பிறகு தூக்கு மாட்டினா இதெல்லாம் நடக்காது. வேற என்ன இருக்கும்? உடம்புல சிராய்ப்பு காயங்கள் இருக்கும், அல்லது அவன் நகத்துல எதிரியை பிடிச்சி அவன் கில் இருந்தா நகத்துல சிராய்ப்பு அவங்க தோல் இருக்கும். அதாவது யாரு அடிச்சு கொள்றாங்களோ அவங்களை பிடிச்சி அவன் கில் இருப்பான்.
தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பான். அப்போ அவன் நகத்துல மற்றவங்களுடைய ஸ்கின் இருக்கும், அல்லது முடி இருக்கும், அவன் தலையை குடி பிடிச்சி இழுத்துருப்பான், அவன் முடி இருக்கும், ஹேர் இருக்கும். இதெல்லாம் தடையங்க. அல்லது கீழே கிடைக்கிற சிந்தி கிடக்கிற ரத்தத்தை எடுத்து பார்த்தா அந்த ரத்தம் அவனுடைய ரத்தமாக இருக்கலாம், அல்லது எதிரியோட ரத்தமாக இருக்கலாம். எவன் கொண்டானோ அவன் ரத்தமாக கூட இருக்கலாம். அந்த ரத்தத்தை வந்து இவனோட ரத்தத்தோட பொருத்தி பார்த்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இவன் ரத்தம் தானா அந்த ரத்தம் பார்க்க முடியும். எனவே கொலை என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு. தடயங்களிலேயே இதை கண்டறிந்து கொள்ள முடியும். ஆனா போலீஸ் இப்ப பாருங்க, நாம இந்த ராம்குமார் விஷயத்தில் நான் எவ்வளவு சொன்ன, ஒரே ஒரு ஆள் சொன்னேன், இது வந்து விபத்தா நடக்கல, அவன் வந்து வயரை கடிச்சு அதனால சாகல, இது வந்து கொலையா தான் இருக்கும் நான் சந்தேகப்பட்டு திரும்ப திரும்ப சொன்னேன். ஒரு அட்வொகேட் நான், வேற யாரும் அதுல தலையில்லை. இன்னைக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் வந்த பிறகு அதை ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போட்டிருக்கு. அன்னைக்கு என்ன எவ்வளவு திட்டுனாங்க எல்லாம், சங்கிகளும் சனாதன கும்பலும் சாதி வெறியர்களும். உள்ள எப்படி அதாவது ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், ஜெயிலில் அப்படி யாரும் ஈஸியாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான சூழல்லாம் அங்கே இருக்காது. போய் நான் கரண்ட்ல கை வச்சு சத்துட்டான், அல்லது வந்து அங்கே வந்து ஒரு கயிறு இருந்துச்சு கயிறு எடுத்து மாட்டிக்கிட்டான், பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டம். தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஜெயிலில் ஒருத்தன் சாகிறாங்க, ஒன்று அடிச்சு கொண்டு இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு வேற காரணமாக இருக்கணும். போதைப் பொருள்லாம் உள்ள போகும், அது ஜெயிலில் சாதாரணமாக நடக்கும். ஆனால் போதைப் பொருளால் யாரும் சாக மாட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிறது கூட அதை சாப்பிட்டு வந்து கஞ்சா அடிச்சுன்னு சாக மாட்டாங்க. அதிகமாக மயக்கம் போகும், அவ்வளோதான். கூடுதலாக சாப்பிட்டோன்னா அதிகமாக மயக்கம் போகும். உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, தூக்கிட்டு வந்துடுவாங்க ஹாஸ்பிட்டல். எனவே கௌதமன் வந்து கொல்லப்பட்டிருக்கிறான். கொல்லப்பட்ட பிறகுதான் அவன் தூக்கில் மாட்டப்பட்டிருக்கிறான், அல்லது கட்டாயப்படுத்தி அவனை ஏற்கனவே அவர்கள் தூக்கு கயிறை தொங்கவிட்டு கழுத்திலே மாட்டி அவனை தற்கொலை செய்து கொண்டதாக காட்டக்கூடிய வகையில் முயற்சித்திருக்கலாம். இதுதான் நடந்திருக்கும். இப்படி நாமே சிந்திக்கிற போது போலீஸே அந்த கோணத்தில் சிந்திக்கல, சிந்திக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டிருப்பது தலித் குடும்பம், அவன் செத்து போயிட்டான். அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க திட்டமிட்டு அவனை படுகொலை பண்ணிட்டாங்க. எதுக்கு அவங்களை கொண்டு உள்ள போடணும்? அவங்களையும் தண்டிக்கணும். இது பொதுவான பார்வை. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழக அரசுக்கு, காவல்துறைக்கு விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை உள்ளூர் போலீஸ் விசாரிக்க கூடாது. இது என்னுடைய முதல் கோரிக்கை. சிபிசிஐடி விசாரணைக்கு ஒப்படைக்கலாம். ஆனால் சிபிசிஐடியும் நிறைய இந்த மாதிரி கோல்மால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, தில்லுமுண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. அதனால ஹைகோர்ட் மானிட்டரிங், உயர்நீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையில் சிட்டிங் ஜட்ஜ் அவருடைய மானிட்டரிங், அதுல இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும். அவன் சொல்லட்டும் இது தற்கொலைதான். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த வழக்கை 306 போட்டு முடித்து விடலாம் என்று கருத வேண்டாம். அப்படி 306 முடிக்க முயன்றால் நாங்கள் இதை எதிர்த்து, அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் உயர் நீதிமன்றத்திலே சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு கொடுக்கிறேன், அல்லது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு வழக்கு கொடுக்கிறேன். நீதிக்காக பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் இருந்து விடுக்கிற போது இதுதான் வந்து விக்டிமாலஜிக்கல் வியூன்னு பேர். நீங்க வந்து குற்றவாளிகளின் பக்கம் நிற்கிறீங்க, நாங்க பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் குரல் பாதிக்கப்பட்டோரின் குரல், வாய்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ். விசிகே வாய்ஸ் என்பது வாய்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டவர்களின் குரல். அவங்களுக்கு ஒரு உயிர் இழந்திருக்கிறது கவலையா தான் இருக்கு, வேதனையா தான் இருக்கு. இப்ப வந்து அவங்க வந்து கைது செய்யப்படுகிற நேரத்தில் ஐயோ, காவல்துறைக்கு பெரும்பாலும் இந்த இறக்கம் இருக்கும். இந்த நல்லா வாழ்ந்தவங்க மட்டும் தாழ்ந்து போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க வந்து கம்பீரமா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, ஒரு சின்ன வழக்கு ஏதோ தவறுதலா கோபத்தில் நடந்து போச்சு, எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து உதவி போடணுமா, தேவையில்லாம விசிக்கு வந்து போராட்டம் நடத்துறாங்க, திருமாவளவன் வந்து இந்த மாதிரி வந்து திருவள்ளூர்ல பேசிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம மேல கோபப்படலாம். நாம் நீதிக்காக குரல் கொடுக்கிறோம், பாதிக்கப்பட்டவருக்காக குரல் கொடுக்கிறோம். எனவே இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிப்பதற்கு ஒப்படைக்க வேண்டும். ராஜீவ்காந்தி கொலையை எஸ்ஐடி தான் விசாரிச்சது. கார்த்திகேயன் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க.
புலனாய்வு நடத்துறதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுவது என்பது வாடிக்கையான ஒன்றுதான், வழக்கமான ஒன்றுதான், புதிய கோரிக்கை அல்ல. இந்த மாதிரி குழப்பம் வருகிற ஆணவ கொலைகள் தொடர்பான குற்றங்களை விசாரிப்பதற்கு உள்ளூர் காவல்துறையிடம் ஒப்படைக்கவே கூடாது. அவங்களுக்கு எண்ணற்ற பல பிரஷர் இருக்கலாம், அவங்களுக்கு இதுல பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், மன உளைச்சல் இருக்கலாம், ஹேண்டில் பண்ண தெரியாம கூட இருக்கலாம். அது இண்டிவிஜுவல் பொறுத்தது. பெரிய டென்ஷனா இருக்குன்னு இந்த மாதிரி வழக்குகள் எடுத்து நடக்கும்போது, அதனால அவங்க பாவம், அவங்களை விட்டுருங்க. உள்ளூர் போலீஸுக்காக நான் பரிந்துரைக்கிறேன். இந்த ஊர் டிஎஸ்பிக்காக நான் ஆதரவு வக்காலத்து வாங்குகிறேன். அவருக்கு போய் இவ்வளவு திருட்டுகளான கேஸை ஒப்படைக்காதீங்க, பாவம். தயவு கூர்ந்து அவர்களை விட்டு விடுங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க. இதே நிறைய பேர் புலனாய்வுல புலிகள் இருப்பாங்க, போலீஸ்லயே புலனாய்வு புலிகள். அவர்களை 3 பேரோ 4 பேரோ கொண்ட ஒரு குழுவை போட்டு உயர்நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் மேற்பார்வையில் விசாரணை நடத்த வேண்டும். இந்த குடும்பத்திற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா வன்கொடுமை தடுப்பு சட்டம் வரணும். இது ஒரு ஸ்பான்டேனியஸ் அப்ரோச், ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஏன்னா ஒரு தலித் 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தலித் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கண்ணை மூடிக்கிட்டு எஸ்சி ஆக்ட் போடணும். அப்படி போலனா அந்த அதிகாரியை 401A படி அவன் மேல கேஸ் போட்டு உள்ள தூக்கி போடணும். இதை எது சொல்லுதுன்னா எஸ்சி ஆக்ட் தான் சொல்லுது, பிஓஏ ஆக்ட் தான் சொல்லுது. ஒரு புகாரை ஏற்க மறுத்தால், அந்த புகாரை வாங்கிக் கொள்ள மறுத்தால், வழக்கு பதிவு செய்ய மறுத்தால், வேண்டுமென்றே மெத்தனமாக இருந்தால், அதை திரித்துவிட முயற்சித்தால், திசை திருப்ப முயற்சித்தால் அவங்க மேலவே 4(1)A 4 செக்ஷன் 1 கிளாஸ், ஏங்கிறது சப் கிளாஸ். 4வது பிரிவில் 1வது துணை பிரிவு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உட்பிரிவு 4(1)A. அதன்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை கூட தூக்கி உள்ள போடலாம். அவங்க மேலே எஸ்சி ஆக்ட் போடலாம்னு அந்த எஸ்சி ஆக்டே சொல்லுது. அதெல்லாம் இங்க நடக்குமா? சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தினால் ஆணவ கொலைகளே நடக்காது. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதும். ஆனால் மிஸ்யூஸ் பண்றான்னு இது கொடுக்கும். எல்லா சட்டங்களையும் போலீஸ் மிஸ்யூஸ் தான் பண்ணுது. ஐபிசி என்ன ரொம்ப கரெக்டா போடுறாங்களா கேஸ்? சரியான குற்றவாளிகள் மீது தான் போடுறாங்களா? எந்த வழக்கு சரியான குற்றவாளிகள் மேல போடுறாங்க சொல்லுங்க. நிறைய அப்பாவி தான் பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு விருப்பம் போல ஒருத்தரை பழிவாங்கன்னா அவங்க என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கோ வெளியே வர முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து போடுவாங்க. அதனால அது ஃபால்ஸ் கேஸ் சொல்றது. அப்ப எல்லா சட்டங்களுமே மிஸ்யூஸ் தான் ஆகுது. ஏன் எவனும் இந்த சட்டத்தை நீ மிஸ்யூஸ் பண்றேன்னு யாரும் குரல் கொடுக்கறது? தலித்துகள் ஒரு புகார் கொடுத்தா உடனே மிஸ்யூஸ், பிசிஆரை தவறா பயன்படுத்துறாங்க. இவங்கள 2 பேரும் சண்டை போட்டு இவனு தான் நீ கேஸ் போடுன்னு ஒருத்தன் தூண்டி விடுவான். இன்னொருத்தன் வேண்டாம் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்க, நாங்கள் ஏதாவது அதுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு இவன் தான் பேரம் பேசுவான். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தலித்துகள் மேல பழிய போடுவான். எப்படி வேணாலும் பழிய போட முடியும் பாருங்க. தலித்துகளை எப்படி வேணாலும் போய் சொல்லுவீங்க. இப்ப நம்ம கண்ணகி முருகேசன் கேஸ்ல கூட அவங்களை கூப்பிட்டு அவங்க மிரட்டி இப்படி சொல்லுது மாற்றி சொல்லுதுன்னு மறுபடியும் மிஸ்யூஸ் பண்றாங்க. அவங்கள தவறா ட்ரெயின் பண்றாங்க. நீ திருமாவளவனுக்கு எதிராக சொல்லு, அவன் தான் சொன்னாலே சொல்லு. அப்ப ஒரு எஸ்சியை, ஒரு தலித்தை எப்படி வேண்டுமானாலும் தன் விருப்பப்படி வளைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு அதுவும் ஒரு சான்று. உதவி செய்யறவங்கிற பேர்ல, அவங்களுக்கு நீதி பெற்று தரங்கிற பேர்ல அவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்துக் கொண்டு தன் விருப்பம் போல அவர்களை வளைப்பது, அது ஒரு வகையான ஃபோர்சிபிலி அப்படிங்கிறாங்க இல்லையா, கட்டாயப்படுத்துது. அது ஏதோ ஒரு அச்சுறுத்தல். எனவே இந்த ஆணவ கொலைகளை தடுக்க 2வது கோரிக்கை, இந்த வழக்கை ஒரு எஸ்ஐடியிடம் ஒப்படைக்க வேண்டும் அண்டர் த மானிட்டரிங் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ். 2வது கோரிக்கை, உடனடியாக தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். சட்டமே கிடையாது. ஆனர் கில்லிங் இங்கிலீஷ்ல தெரிவிச்சுக்கலாம். இது வரட்டு கௌரவம், என் ஜாதி உன் ஜாதின்னு பார்க்கறது வரட்டு கௌரவம். பாவம் அந்த பெற்றோர்கள். இந்த சாதி உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு மனநோய் அவங்களை எங்க கொண்டு போய் தள்ளி இருப்பார்கள், ஒரு கொலை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி விட்டது. அதுக்கு என்ன காரணம்? இந்த சமுதாயம் தான். இப்ப அவங்களுக்கு என்ன கவலை? ஐயோ நம்ம சாதிக்குள்ள இந்த இன்னொரு சாதியை போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சே, பரசாதியில போய் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிச்சே அப்படின்னு மற்றவங்க இழிவா பேசுவாங்கன்னு இவங்களுக்கு ஒரு உளவியல் சிக்கல்.
மற்றவர்கள் தங்களை இழிவாக சொல்வார்கள் என்கிற அளவுக்கு ஒரு உளவியல் நெருக்கடியை இந்த சாதிய சமூக கட்டமைப்பு உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அது இல்லைன்னா அவன் பாட்டு அப்படியா சரிவா அவனுக்கு பிடிச்ச பண்ண கல்யாணம் பண்ணிட்டியா போய் நல்லா இரு, ஆனா எங்களோட தொடர்பு வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லன்னு நினைக்க மாட்டான். தேடிக்கிட்டு போய் கூலிப்படை வச்சு ஒருத்தன் கொள்றானா எந்த அளவுக்கு சாதி அவனை மனநோயாளி ஆக்கிருக்கு பாருங்க. வரட்டு கௌரவத்தை அது வளர்த்துக்கு பாருங்க. ஒரு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். சாதி கௌரவம் என்பது ஒரு வரட்டு கௌரவம். இது கௌரவ கொலை அல்ல, வரட்டு கௌரவ கொலை. வரட்டு கௌரவ கொலை, பொய் கௌரவ கொலை. பிடிக்கலையா நம்ம சமூகத்தோட உனக்கு இனிமேல் எந்த உறவு வேணாம், இந்த குடும்பத்தோட உறவு வேணாம், நீ போப்பா, நீ போய் கண்ணில் முடிக்காத, இனிமேல் எந்த காலத்தில் நான் செத்தாலும் குறைச்சாலும் வராது அப்படின்னு சொல்லலாம். கோபம் இல்லை. ஆனால் ஆள் வச்சு கூலிப்படை வச்சு 1 கோடி 2 கோடி பணம் கொடுத்து சங்கரை நடு வீதியில் விட்டு கொண்டாங்களே, இன்னைக்கு என்ன ஆச்சு? அவன் பூரா உள்ள போய் கம்பி இருந்தான். அப்ப அவன் வாழ்க்கையை அவன் சீரழிச்சுக்கலாம். இந்த மனநோய் எப்படியெல்லாம் அவனை சிந்திக்க விடாம தடுக்கிறது பாருங்க. கௌதமன் அமுடு என்கிற ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை, ஆதிதிராவிட வகுப்பை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்றால் குடும்பத்திலிருந்து அவனை அந்நியப்படுத்தி வைத்திருப்பதோடு நின்றிருக்கலாம். ஆனால் அவன் உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு உளவியல் சிக்கலை இந்த சமூகம் தந்திருக்கிறது. அதனால்தான் இந்த உளவியல் சிக்கலை எல்லாம் போக்குவதற்கு மாமருந்தாக ஒரு சட்டம் தேவைப்படுகிறது. இந்த மாதிரி சட்டம் இருந்தால் கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும், எனவே ஆணவ கொலை தடுப்பு சட்டம் சொல்லப்போனா மத்திய அரசு தான் கொண்டு வரணும். ஆனர் கில்லிங், பிரிவென்ஷன் ஆஃப் ஆனர் கில்லிங் ஆக்ட் மத்திய அரசு கொண்டு வராது. ஏன்னா அவங்க இதெல்லாம் ஊக்கப்படுத்தக்கூடிய கட்சி பிஜேபி. சாதி விட்டு சாதிலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதையே ஒரு அரசியலாக்கிட்டான், லவ் ஜிஹாத். அதாவது முஸ்லீம்கள்லாம் திட்டமிட்டு அவங்க மற்ற இந்து பெண்களை மயக்கி திருமணம் செய்து அவங்க பாப்புலேஷனை பெருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அரசியல், ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. அதை அப்படியே காப்பி அடிச்சதுதான் தமிழ்நாட்டில் ராமதாஸ். அப்படியே அங்க முஸ்லீம், இங்க தலித், இங்க ஒரு கான்செப்டை உருவாக்கி தலித் அல்லாதவர்கள் ஓட்டெல்லாம் வாங்குறதுக்காக தன் மகன் தருமபுரியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் கையாண்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. தலித் வெறுப்பு, அங்க முஸ்லீம் வெறுப்பு. அவன் அங்க லவ் ஜிகாத்ங்கிறான், இவர் நாடக காதல். காப்பியல் இவருடைய ஓன் கான்செப்ட் கூட கிடையாது. அதுல கூட சொந்த புத்தி இல்லை. பிஜேபி புத்தி, ஆர்எஸ்எஸ் புத்தி, சங் பரிவார் புத்தி. அதுக்கு அவன் அங்க பேர் சோசியல் இன்ஜினியரிங் வைக்கிறான், இவரு இங்க சோசியல் இன்ஜினியரிங், ஆங்கிலத்தில் சோசியல் இன்ஜினியரிங். சமூக ரீதியான ஒரு எழுச்சியை உருவாக்குறாங்க, சமூக ரீதியான ஒரு திரட்சி, சாதி அடிப்படையிலான திரட்சி. இந்த மாதிரி கான்செப்ட் ரீதியா பிடரியில் அடி கொடுக்கிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சாதி ஆணவம் பிடித்தவர்களை, மதவெறி பிடித்தவர்களை தோலுரித்து முகத்திரையை கிழித்து அம்பலப்படுத்தி வெளிச்சத்திலே நிறுத்துகிற, குற்றவாளி கொண்டில் நிறுத்துகிற ஆற்றல் பெற்ற ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏதோ சராசரியா அம்பேத்கர் வாங்க ஜெய் பீம் ஜெய் புத்தம் போட்டு போற இயக்கம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பருப்பை எடுத்துருவோம். சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மானுசத்து ரீதியாக சொல்லுகிறேன், கருத்தியல் ரீதியாக சொல்லுகிறேன், கோட்பாட்டு ரீதியாக சொல்லுகிறேன். சும்மா ஏதோ பேசிட்டு போறவங்க எங்களை போய் சராசரியா பேரம் பேசுறவங்க யாரோ ஒரு வழி போக்க. திருமாவளவனை பத்தி தெரியல, விடுதலை சிறுத்தைகளை பற்றி தெரியவில்லை. 30 ஆண்டு காலம் தாக்கு பிடித்து நிற்கிற இயக்கம் இந்த இயக்கம். கடுமையான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். நெருப்பாற்றை நீக்கி கடந்து வந்திருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். ராமதாஸ் பரப்பின அவதூறு இடமா? உயிருக்கே உலை வைத்தார் ராமதாஸ். அப்ப கூட நான் ஒண்ணுமே இல்லாம விரும்பியோட தான் போனேன் எல்லா இடங்களும். நான் ஆத்திரப்பட்டு பேசவில்லை தோழர்களே. கொடுமையை எதிர்க்கிற களத்தில் என் குரல் எப்போதும் ஓங்கி ஒலிக்கும், உரத்து ஒலிக்கும். திமுக போலீஸ் போடல, போலீஸ்னாலே அப்புறம் அதுதானே அரசு ஆட்சியில் இருந்து அதுதானே அண்டர்ஸ்டூட் தானே.
இந்த அறிவு கூட அடிப்படை அறிவு கூட இல்லை. திருமாவளவன் இந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டே கூட்டணியில் சிக்கல் எழுந்துறதை பற்றி கூட கவலைப்படாம மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரேன்னு அவங்களுக்கு பாராட்ட மனசு இல்லை. இவ்வளவு துணிச்சலா இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரே அப்படின்னு அவங்க பாராட்ட மனசு இல்லை. போலீஸும் கண்டிஷன் போறவரு ஏன் திமுக போலீஸும் கண்டிக்கலங்க? எவ்வளவு குதர்க்கமான, ஏன்னா போலீஸ்னால இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் தானே, ஏடிஎம்கே கவர்மெண்ட் உட்காந்து கவர்மெண்ட் எதுக்குறதுங்கிறது இல்லை. அது ஒரு பியூரோக்ரசின்னு ஒன்று இருக்கு. டெமோக்ரசி மாதிரி பியூரோக்ரசி, அதிகார வர்க்கத்தினுடைய ஆளுமை அப்படிங்கிற ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் கூப்பிட்டா மேல இருந்து சொன்னாங்க, செக்ரட்டரியேட்ல இருந்தா கூப்பிட்டு சொன்னாங்க, சிஎம் செல்ல இருந்தா கூப்பிட்டு சொன்னாங்க, அமுடு சம்பந்தமான வழக்கில் நீ வந்து அதை 306 போட்டு எந்த காரணத்துக்கு முன்னாடி நீ வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை யாரையும் கைது பண்ணாத அப்படின்னு யாராவது செக்ரட்டரியேட்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்களா? போலீஸ் டிஸ்கிரேஷனரி பவர். எஸ்பி சொன்னா கூட சில நேரங்களில் டிஎஸ்பி கேட்க மாட்டாங்க. ஏன்னா டிஎஸ்பி தான் ஸ்பாட் ஆஃபீஸர், எஸ்பி மேற்பார்வை தான், சூப்பரண்டெண்டிங் தான். அவர் வந்து இம்ப்ளிமெண்டிங் கிடையாது, சூப்பரண்டெண்டிங். மேற்பார்வை செய்யறதுக்கும் மேஸ்திரிக்கும் கொத்தாலி சித்தாளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கட்டட வேலை செய்யறது சித்தாள் தான் வேலை செய்வான், சிமெண்ட் சுமப்பான். மேஸ்திரி என்ன பண்ணுவாரு? மேற்பார்வை தான் பண்ணுவார். சித்தாளுக்கு தான் கஷ்டம் தெரியும், சிமெண்ட் சுமக்கிற சித்தாளுக்கு. இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பி தான் ஸ்பாட்ல. இன்னும் சொல்ல போனா எஸ்ஐ போடுற அதிகாரம், எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் எஸ்ஐ கிட்ட தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சொன்னா கூட எஸ்ஐ சில நேரங்களில் கேட்க மாட்டாரு, என் இஷ்டம் நான் போறேன் பாரு. அதுதான் டிஸ்கிரேஷனரி பவர். சில நேரங்களில் இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஐக்கும் கூட கான்ட்ரவர்சி வரும், கான்ட்ராடிக்ஷன். அவர் சொல்லுவார் இவங்க மேலே போடு, அவங்க மேலே போடுங்க. இல்லைங்க, நான் நேராக போனேன், இன்வெஸ்டிகேஷன் பார்த்தேன், இதுதான் புகார் போடுறேன். ஒரு புகார் போடுறது, புகார் வாங்குற இடத்துல அவர் என்ன விருப்பப்படுறாரோ அப்படிதான் அவர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவார். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி சொன்னா கூட சரி சார் சொல்லிட்டு இவர் இஷ்டப்படி செயல்படுவார். இந்த கான்ட்ராடிக்ஷன் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரேடியே மொத்தமா ஒரு உள்ளூர்ல ஒரு போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் தப்பு பண்ணானா உடனே இதுக்கு முதலமைச்சர் தான் காரணம், நேரம் அங்கே போயிடுவோம், இந்த கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு. இடையில எவ்வளவோ இடைவெளி இருக்கிறது, அதிகார மையங்கள் இருக்கின்றன. அந்த அதிகார மையங்களுக்கு ஏற்ப இயக்கக்கூடிய தனி நபர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இருக்கிற உள்வாங்கின அரசியல் பொறுத்து. சில பேர் அம்பேத்கர் படிச்சிருப்பான், பெரியார படிச்சிருப்பான், அவன்கிட்ட வந்து ஒரு சமூக நீதி பார்வை இருக்கும். சில பேருக்கு இன்ஸ்பிரேஷன் சாதி சங்க தலைவர் தான் உள்ள இருப்பான். அதனால அவன் வந்து நம்மகிட்டையும் வணக்கம் வச்சுக்கிட்டு நமக்கு எதிரான வேலைகள்லாம் செய்வான். இதெல்லாம் நடக்கும். எல்லாவற்றையும் கடந்துதான் ஆக வேண்டும், எல்லாவற்றையும் கடந்துதான் ஆக வேண்டும். எனவே அடுத்த கோரிக்கை, மூன்றாவது கோரிக்கை, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும். இது மூணாவது கோரிக்கை. எஸ்சி ஆக்ட் போடல, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அமுலுவின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், உடனடியாக இழப்பீடு வழங்க. இப்ப கொல்லப்பட்ட வந்து நான் எஸ்சி, போலீஸுக்கு குழப்பம் வரும். கொல்லப்பட்டவன் நான் எஸ்சியா இருந்தாலும், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், அவன் ஒரு தலித் பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்பதற்காக கொல்லப்பட்டிருக்கிறான். எனவே இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் வரும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவானாலேயே விக்டிமுக்கு நீங்க இழப்பீடு கொடுக்கணும். இதெல்லாம் அவங்க தரமாட்டாங்கிறதால தான் ஆக்டிலே கொண்டு வந்துட்டாங்க. இத்தனை லட்சம் கொடு, உடனே கொடு. எஃப்ஐஆர் போட்டது ஒரு போர்ஷன், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது ஒரு போர்ஷன். எனவே நமது மூன்றாவது கோரிக்கை, எஸ்சி/எஸ்டி சட்டத்தின்படி, பிஓஏ ஆக்டின் படி இந்த வழக்கை பதிவு செய்து அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இழப்பீடுங்கிறது வெறும் மானிட்டரி காம்பன்சேஷன் மட்டும் இல்லை, அவங்களுக்கு சட்டப்படி பார்த்தா அந்த குடும்பத்துக்கு நிலம் கொடுக்கணும், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் ஆக்டில் வருது, இதெல்லாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல வருது. இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம். தலித் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் விவாதிக்க பெற்று பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம். அதுல சொல்றோம் அவங்களுக்கு உழவுக்கு நிலம் கொடுக்கணும். நம்ம யாரும் கேட்கறதே கிடையாது. விக்டிமா இருந்தா இந்த அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு நிலம் கொடுக்கணும். 2 ஏக்கர் கொடுக்கணும், 2 ஏக்கருக்கு மேல மினிமம் 2 ஏக்கர். அவங்களும் என்ன படிச்சிருக்கு, அது இந்த மாதிரி வேலை, அது நர்ஸ் படிச்சிருக்கு, வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் அந்த ஆக்ட்ல இருக்கு. எனவே மூன்றாவது கோரிக்கை, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கை பதிவு செய்து வேலை வாய்ப்பு உள்ளிட்ட இழப்பீட்டை உடனே வழங்க வேண்டும். குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். இது 4வது கோரிக்கை. இந்த வழக்கை தாமதப்படுத்தாமல் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை செய்து விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்து
என்னுடைய ஓரிரு நாள் இடைவெளியில் விடுத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை குறித்த யாவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.